கால் நிறைய பேருக்கு ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறமான்ல இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு கூட மேம் கால் ரொம்ப நேரம் தொங்க போட்டால் கால் வலிக்குது, கால் வீங்குது, கால் வலி வருது. அதுக்கெல்லாம் என்னதான் மருந்து மேம்? ஏதாவது ஒரு மெடிசின் இருக்கா? எங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்களேன். என்னன்னா நிறைய பேர் இந்த டவுட் கேட்குறாங்க. கால்கள் வலுவாக மூட்டு வலி இருக்குங்க, நடந்தாலே வலி, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல. இல்லை மேம், நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, உட்கார்ந்து என்னால் எந்திரிக்க முடியல, நடந்துக்கிட்டே இருக்கேன், கலுக்குன்னு ஒரு சவுண்ட் வருது. நிறைய வியூவர்ஸு, நிறைய கமெண்ட்ஸு, நான் குணமாயிட்டேங்க, நல்லா இருக்கேங்க, நீங்கள் ஒரு டிப்ஸ் சொன்னீங்க, அந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி இந்த கால் வலி குணமாவதற்கும் நல்ல மருந்துகள் இருக்குது, அதற்கான ஒரு உணவு முறைகளும் இருக்குது. ஸோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூட்டுக்களில் இருக்கிற வலி நமக்கு குணமாகுது. மேம், கால்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு என்னென்ன வகையான உணவுகள் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் சொல்லுங்க மேம். மூட்டு வலி வீக்கம் நமக்கு குறையுது. ஸோ இதுலேயே ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். ஸ்பெஷலாக மார்னிங் ஸ்டிஃப்னஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வாதம் குறையணும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி அந்த வாதத்தை சமநிலைப்படுத்துறதுக்கான மருந்துகள் இருக்குது. லவங்காதி சூரணம். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் எங்கே இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலையும் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளத்தையும் மேம் குணப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் நிறைய பேர் இப்போ கவலையே இல்லாமல் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனைனாலும் இப்போ நானும் மேடம்கிட்ட தான் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். நீங்களும் அதுதான் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறீங்க. கிளினிக் செக் பண்ணி என்னென்ன மெடிசன் எல்லாம் எடுத்துகிட்டு கிளியர் ஆகுறீங்க. அந்த வகையில் எல்லாரையும் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய வியூவர்ஸு, நிறைய கமெண்ட்ஸு, நான் குணமாயிட்டேங்க, நல்லா இருக்கேங்க, நீங்கள் ஒரு டிப்ஸ் சொன்னீங்க, அந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு கால் வீக்கம் அது வருது. இப்போ எனக்கே கூட சில நேரத்தில் ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டால் கால் வீங்குது, கால் வலிக்குது. அதுக்கு என்ன தான் மெடிசன்? அப்போது அதை நம்ம மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்ல, அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் மேம். கால் நிறைய பேருக்கு ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறமான்ல இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு கூட மேம் கால் ரொம்ப நேரம் தொங்க போட்டால் கால் வலிக்குது, கால் வீங்குது, கால் வலி வருது. அதுக்கெல்லாம் என்ன தான் மருந்து மேம்? ஏதாவது ஒரு மெடிசின் இருக்கா? எங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்களேன். கால்கள் வலுவாக, நீங்கள் கேட்டது ஒரு கரெக்டான ஒரு கொஷின் மேடம். என்னன்னா நிறைய பேர் இந்த டவுட் கேட்குறாங்க. கால்கள் வலுவாக மூட்டு வலி இருக்குங்க, நடந்தாலே வலி, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல. இல்லை மேம், நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, உட்கார்ந்து என்னால் எந்திரிக்க முடியல, நடந்துக்கிட்டே இருக்கேன், கலுக்குன்னு ஒரு சவுண்டு வருது, ஸ்டெப்ஸ் ஏற முடியல, கொஞ்சம் தூரம் நடந்தால் கால் வலிக்குது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, இடுப்புல இருந்து கால் வரைக்கும் அப்படியே வலி இழுக்கிற மாதிரி இருக்குது. பர்டிகுலரி லேடிஸ் நிறைய பேர் இது சொல்லுவாங்க மேம். என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மெனோபாஸ் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப வலி இருக்கும், அவங்களால டாலரேட் பண்ணவே முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கால்கள் வலிமையாக இருக்க, எலும்பு தேய்மானம், நிறைய பேர் நான் ஃப்ளூயிட் எனக்கு ட்ரை ஆகிடுச்சு, இன்ஜெக்ஷன் பண்ணேன், இதை தாண்டி என்னென்னா எனக்கு ரொம்ப தேஞ்சிடுச்சிங்க, நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு கால்களோட ஷேப்பே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும், பவுல் லெக்குன்னு சொல்லுவாங்க, லேட்டரல் சைடில் அப்படியே பெண்ட் ஆன மாதிரி. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம கால்களில் ஏற்படுது. இது எப்படி கால்களை வலிமையாக வைத்துக்கொள்வது? ஸோ இந்த கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மூட்டு வலி இருக்குது, காலையில் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வாதம். ஸோ வாதம் அப்படின்னா அந்த சித்த மருத்துவத்தில் இதை கொண்டு வந்திருக்காங்க. சித்தர்கள் இதை வாதம் தொடர்பான நோயாக தான் இதை கொண்டு இதற்கான ஒவ்வொரு வாதத்துக்குமே, ஏன்னா வாதம்னு பார்த்திங்கன்னா 80 வகையான வாதம் இருக்குது இல்லைங்களா,
அந்த 80 வகையான வாதத்திற்கும் தனித்தனியாக பரிகார முறைகள், மருத்துவ முறைகள், உணவு முறைகள் எல்லாமே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த கால் வலி குணமாவதற்கும் நல்ல மருந்துகள் இருக்குது, அதற்கான ஒரு உணவு முறைகளும் இருக்குது. ஸோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூட்டுக்கல்ல இருக்கிற வலி நமக்கு குணமாகுது. மேம், கால்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு என்னென்ன வகையான உணவுகள் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் சொல்லுங்க மேம். உணவே மருந்து, இதுதானே சித்தர்கள் சொன்னது. அப்போது இந்த உணவு அப்படின்னு சொல்கிறது கால்சியம்ங்க. நம்ம இப்போ சாப்பிட்ற உணவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைபர் இல்லாத மாதிரி பாலிஷ் பண்ணி நல்லா ஒயிட்டாக சாப்பிட்றோம். எப்போ நல்லா வெள்ளை வெளியேறின உணவுகளை நம்ம வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமோ அது எல்லாமே நம்ம உடலுக்கு விஷம். வெள்ளை விஷம்னே அதுக்கு பேர் மருத்துவ வட்டாரத்தில் சொல்லுவாங்க. ஸோ அந்த வெண்மை நிற உணவுகள் எடுக்க எடுக்க உடலுக்கு நமக்கு நிறைய தீங்கு தருதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போது நம்ம என்ன சாப்பிட்ணும்? சிறுதானியங்கள். இந்த சிறுதானியங்கள் சாப்பிடும்போதே உடலும் நரம்பும் எலும்பும் வலிமையாக இருக்கும். என்றைக்கு நம்ம அதெல்லாமே விட்டுட்டு நல்லா வெள்ளையாக உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமோ மூட்டுக்கல்ல வலி ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. சரி, அப்போது என்ன சாப்பிடலாம்? ரொம்ப சிம்பிளான ஒரு உணவு காலையில் சொல்கிறேன். அதனோடு சேர்த்து நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் என்னவோ அதையும் நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளுங்க. என்ன பண்ணலான்னா கேழ்வரகு தான். வேறு என்ன, கேழ்வரகுல அதிகமான கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கேழ்வரகோட இன்னும் இந்த கீரையை சேர்த்துக்கோங்களேன், மூட்டு வலி உங்களுக்கு பக்கத்தில் கூட வராதுன்னு சொல்லலாம். முருங்கைக்கீரை. ஸோ முருங்கை அப்படின்னு சொன்னாவே மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலி, நரம்புகள், தசைகளில் இருக்கக்கூடிய வலி, இது எல்லாமே குணமாக்குது. அப்போ மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலி நமக்கு குணமாகிறதுக்கு முருங்கை கீரை முக்கியம். ஸோ என்ன பண்ணலாம்? சின்ன வெங்காயம் எடுத்து கொஞ்சம் நல்லா பொடியாக அரைச்சிட்டு இந்த கீரை இருக்குது இல்லைங்களா, இந்த கீரை, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாமே போட்டு நெய் விட்டு வதக்கி எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம கேழ்வரகு மாவு சேர்த்து அடையாக நம்ம சாப்பிடணும். வாரத்துக்கு 3-4 நாட்கள் இது வந்து கேழ்வரகு, முருங்கைக்கீரை, கொஞ்சம் பூண்டு சேர்த்து அடையாக சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தின்னு சொல்லலாம். ஸோ மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்ததாக நம்ம வந்து கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகு அடை, கஞ்சியாக சாப்பிட்றது, மற்ற சிறுதானியங்களோடு சேர்த்து நம்ம பயன்படுத்துறது, இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டே வரும்போது மூட்டு வலி, வீக்கம் நமக்கு குறையுது. ஸோ இதுலேயே ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். ஸோ ஸ்பெஷலாக மார்னிங் ஸ்டிஃப்னஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வாதம் குறையணும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி அந்த வாதத்தை சமநிலைப்படுத்துறதுக்கான மருந்துகள் இருக்குது. லவங்காதி சூரணம் ஸ்பெஷலாக. இந்த லவங்கம் அப்படின்னா கிராம்பு இல்லைங்களா, நமக்கு வந்து தெரியும். இந்த கிராம்புலேருந்து எடுத்து இந்த கிராம்போட சில மூலிகைகள் சேர்த்து தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் லவங்காதி சூரணம். ஸோ இந்த லவங்காதி சூரணம் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து ஸ்பெஷலாக வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா மரமஞ்சள் குடிநீர். ஸோ மஞ்சள்னாவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுவும் மரமஞ்சள் வெரி எஃபெக்டிவ். இந்த வாத நோய்கள், மூட்டு வலிகள், இது எல்லாமே குறைக்கிறதுக்கு நமக்கு மரமஞ்சள் பயன்படுது. ஸோ நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடிய வாத சாந்தி கஷாயம், ஸோ இதுவுமே மூட்டு வலி ரொம்ப இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெடிசனாக கற்ப மருந்துகள், குரு மருந்துகளோடு சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த கஷாய மருந்துகளை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது மூட்டு வலி இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டு, சர்ஜரி, இது இல்லாமல் இயற்கையான முறையில் பக்க விளைவுகள் இல்லாமல் நம்ம நல்லா ஒரு வாக் பண்ணணும், மூட்டுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகணும் அப்படின்னா இந்த மரமஞ்சள் குடிநீரோ இல்லை வாத சாந்தி குடிநீரோ சித்த மருத்துவத்தில் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ மேம். நிறைய விஷயம் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இப்போ எனக்கே அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நானே ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டால் எனக்கு கால் வலிக்குது. காலுக்கு தான் மேம் ஸ்ட்ரென்த்து வேணும். நம்ம என்ன தான் இருந்தாலும் அந்த பாடியை தாங்கிறதே கால் தான். அந்த பாதம், கால் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நம்ம உடம்புலையே. அந்த காலுக்கு என்னென்ன சாப்பிடணும், அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு அழகாக சொன்னீங்க. எனக்கு மட்டும் இல்லை, வியூவர்ஸ்க்கும் அது நிறைய புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தெரிஞ்சுக்கிட்டிங்களா? கால் பலமாக இருக்கணுங்க. நம்ம எல்லாருக்குமே கால் தான், பாதம் தான் இந்த எத்தனை நம்ம உருவத்தையும் தாங்கிறதே நம்ம பாதம், அந்த கால் தான். அது முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது வீங்கக்கூடாது. அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்னென்ன மருத்துவ குணம், என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். காலை ஸ்ட்ரென்த்தாக பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.